திரு பிரியன், இப்போ அதிமுக தான் தனக்கு நம்பகமான கட்சியாக தேமுதிக நினைக்கிறது என்கிறார் திரு ராம்கே. இப்போ தாவேகா அவர்களை தேமுதிக எப்படி என்னது, அது ஒரு ஆப்ஷனா அவங்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் அவங்க 3 கதவையும் திறந்து வச்சிருக்காங்க. அதிமுக பாஜக கதவையும் திறந்து வச்சிருக்காங்க, திமுக கதவையும் திறந்து வச்சிருக்காங்க, தாவேகா கதவையும் திறந்து வச்சிருக்காங்க. ஆனா அதிமுக பாஜக அணி ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க, தேமுதிகவை அந்த கூட்டணியில் இணைக்கிறதுக்கான ஆர்வத்தை அதிகமா காட்டுறாங்க. நம்ம பாக்குறோம். நம்ம பியூஷ் கோயல் வந்த அன்னைக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அன்னைக்கு ஒரு உத்தேச பட்டியல் வெளியாச்சு. அந்த பட்டியல்ல தேமுதிகவுக்கு 6 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டது. அதை பார்த்த உடனே பிரேமலதா எப்படி ஒரு கொந்தளிப்பானாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, எந்த கட்சி இந்த வதந்தியை கிளப்பி விட்டதோ அவங்க வீழ்ச்சியை சந்திப்பார்கள், சரிவை சந்திப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அழிவு பாதையை சந்திப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அழிவு காலம் தொடங்கிடுச்சு. நாங்க அப்போ அந்த 2 கட்சி தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு, அந்த 2 கட்சி பேச்சுவார்த்தை நடத்தினதுதான் அந்த உத்தேச பட்டியல் வெளில வந்தது. அப்ப இதை வெளியில கிளப்பி விட்டதால அந்த 2 கட்சிக்கு பங்கு இருக்கு. அந்த 2 கட்சிக்கு பங்கு இருக்கும்போது அந்த 2 கட்சியில ஏதோ ஒரு கட்சி அழிவு பாதைக்கு போகுது. இன்னைக்கு அந்த 2 கட்சிக்காரங்களும் மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பாருங்க. இங்க ஆக்சுவலா எந்த கட்சி அழிவு பாதைக்கு போகும்போது, எந்த கட்சி அழிவு பாதைக்கு போகணும்னு சொல்ற ஒரு கட்சியோட வச்சுக்க போறாங்களா, கூட்டணி வச்சுக்க போறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும்னா தேமுதிக பாஜக கூட்டணியில இணையணும் அப்படின்றாரு. ஐயா, உங்க கூட அதிமுக இருக்கே, அது சுத்த சுயம்பிரகாச கட்சியான்ற பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பொன் ராதாகிருஷ்ணன் என்ன பதில் சொல்லுவாருன்னு நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, ராஜ்யசபா வேகன்சி அதிமுக 25ல கொடுக்கல, 26ல கொடுக்கலன்னு சொன்னாங்க. அது ஒரு தகராறு ஓடிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு எடப்பாடி போயிருக்கலாம் ராம்ஜி சொல்ற மாதிரி. ஆனால் தேமுதிகவுடைய கணக்கு அதிமுக பாஜக இருக்குமான்னு தெரியாது. அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் இவர்களை வளைத்து போட. அவங்க இருக்காங்களா, தேமுதிக இருக்காங்களான்னு தெரியாது. அதே சமயம் தாவேகாவோட இவங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா தேமுதிகவை பொறுத்தவரை நீங்க பாக்கல, 2014 இருந்து அவங்க சரிவை சந்திச்சுட்டு இருக்காங்க. 14 16 19 21 24 வரையும் சரிவு சந்திச்சுட்டு இருக்காங்க. பல கூட்டணிகள் மாறி மாறி, விஜயகாந்த் இருக்கும் போதே பல கூட்டணிகள் மாறி மாறி சரிவு சந்திச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இந்த வாட்டி எப்படியாவது அசம்பிளிக்குள்ள போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அப்படி நினைக்கும் போது அது எந்த கூட்டணியை வெற்றி பெறும், தாவேக்கால போனா அதுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. அதோட போனா வெற்றி அடைவோம்னு தெரியாது. அவருக்கு ஒரு கூட்டம் வருது, விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது, அது ஓட்டா மாறுமான்னு தெரியாது. இப்ப எல்லா கட்சிகளும் அவர் அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன்னு சொன்ன போது கூட எந்த கட்சியும் அவர் கூட ஏன் போகாத இருக்காங்க. சோ யோசிக்கிறாங்க, அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. அதனால இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு பிறகு மௌன விரதத்தை முடிச்சுட்டு பிரஸ் மீட் பண்ணும்போது பிரேமலதா சொல்றாங்க, தாவேகா இந்த நிகழ்வுக்கு ஏன் வரல அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது. ஆனா அவங்க எக்ஸ்தலத்துல அதற்கான மரியாதையை செலுத்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்படி விட்டு கொடுக்காம பேசுறது ஒரு நாகரிகம் கருதிய ஒரு நகர்வு தான் அப்படின்னு பாக்கணுமா, அல்லது கூட்டணிக்கான ஆப்ஷனா தாவேகாவையும் தேமுதிக வச்சிருக்கு அப்படின்னு பாக்கணுமா? இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு தாவேகாவை ஆப்ஷனா வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அங்க வெற்றிக்கான வாய்ப்பு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க அங்க போக வேண்டியதா இருக்கு. இப்ப தினகரன் அங்க போறாருன்னா அவருக்கு எடப்பாடியை வீழ்த்துறது மட்டுமே நோக்கமா இருக்கு. அதனால அவர் அங்க போறாரு. பட் இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்களுக்கு ஆக்சுவலா இவங்க அசம்பிளிக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. அவருக்கு வெற்றி பெறாட்டியும் பரவாயில்ல, அதிமுக ஓட்டுகளை ஸ்பாயில் பண்ணணுன்றது தினகரனோட நோக்கம். அதுக்காக அவர் போறாரு. இவங்க அசம்பிளிக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால இவங்களுக்கு வெற்றியை ஒரு நோக்கமா இருக்கு. அதனால தாவேகாவோட போனா வெற்றி நிச்சயமான்னு தெரியாது. ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல ஒரு 1.25 லட்சம் ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது விஜய்க்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. 40,000 ஓட்டு இருக்கலாம், 45,000 ஓட்டு இருக்கலாம். கூட்டணி அமையலைன்னா 60,000 ஓட்டுக்கு மேல வாங்க முடியாத இருக்கலாம். அப்ப அசம்பிளிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே சமயம் தேமுதிக ஒரு அணியில இருந்ததுன்னா இந்த 4 முனை போட்டியில ஒரு 300 400 500 1000 ஓட்டுகள்ல வெற்றி தோல்வி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேமுதிக குறைந்தபட்சம் ஒரு 30 தொகுதிகள்லயாவது எந்த கட்சியில கூட்டணி இருக்கோ அந்த கட்சிக்கான வெற்றிக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு வட மத்திய மாவட்டங்கள்லயோ இல்ல தெற்க விருதுநகர் ராஜபாளையம் சங்கர் அந்த ஏரியாக்கள்லயோ இல்ல கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்திலயோ ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்களை அலட்சியப்படுத்த முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அதே சமயம் பாத்தீங்கன்னா தேமுதிக கேட்கிற இடங்களோ அது மாதிரி இடங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளோ திமுக அணியில கிடையாது.
திமுக ஏற்கனவே அங்க ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால இவங்க கேட்கிற இடங்கள் கிடைக்காது. தாவேக்கால கேட்கிற இடங்கள் கிடைக்கும். ஆனால் திமுக நீங்க 10 இடங்கள் வாங்கி 8 இடங்கள் 7 இடங்களையும் 5 இடங்களையும் வின் பண்றதோ, நீங்க தாவேக்கால 50 இடங்கள் வாங்கி 5 இடங்கள் கூட வின் பண்ணாத இருக்கிறதோ, இல்ல அதிமுக திமுக கூட்டணியில நீங்க 10 இடங்கள் வாங்கி எவ்வளவு இடங்கள் வின் பண்ணுவீங்கன்னு தெரியாது. அங்க வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு இடங்கள் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சோ இது மாதிரி சூழல்ல அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன், தேமுதிகவுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வரப்போற அந்த மாநாட்டுல கடலூர் மாநாட்டுல இந்த கூட்டணி அமைக்கிற விஷயத்த பிரேமலதா கையில கொடுத்துட்டு அவங்க பேசாம இருப்பாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு அவங்களோட நினைவு நாள்ல, விஜயகாந்த் நினைவு நாள்ல சொல்ற அவங்க குரு பூஜை என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த குரு பூஜை என்ற வார்த்தை தமிழக அரசியல் ரொம்ப முக்கியமான வார்த்தையா மாறிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அரசியல் தலைவர்களுக்கு குரு பூஜை என்ற விஷயம் ஒரு மாற்றமா நான் பாக்குறேன். அது 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 எப்படின்றத அது ஒரு தனி சப்ஜெக்டா கூட நினைவு தினம் அப்படின்றதுக்கும் குரு பூஜைக்கும் என்ன வித்தியாசம்? இல்லங்க, குரு பூஜைன்றது ஒரு மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் பெரிய துறவிகளுக்கும் அவங்களுக்கெல்லாம் நடத்துறதாங்க, சித்தர்களுக்கும் நடத்துறதாங்க குரு பூஜை. அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் குரு பூஜை நடத்த வேண்டிய அவசியம். விஜயகாந்த் மேல எனக்கு ரொம்ப மதிப்புண்டு. அவர் என் மேல ரொம்ப அன்பா இருந்தார். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். அதனால குரு பூஜைன்னு சொல்ல வேண்டாம், நினைவு நாள் சொல்லலாம். தேமுதிக சொல்லிட்டு போட்டோம், நம்ம கவலை இல்லை. ஆனா இன்னைக்கு குரு பூஜை தமிழ்நாட்டுல குரு பூஜை ஓட்டு வாங்குவதற்குரிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. அது தேவையில்லாத ஒரு விஷயம். விஜயகாந்த் நினைவு நாள்லே சொல்லிக்கலாம். அவர் மேல மிகுந்த மரியாதையுடன் சொல்கிறேன். அவருடைய நினைவு நாள் வாக்கு வங்கி அல்லது அவருக்கான அந்த ஆதரவு அலையை தேய்ந்து விடாமல் பார்த்துக் கொள்வதற்கான தேமுதிகவோட ஒரு முயற்சியாவும் இதை பார்க்கலாம்ல. அது பண்ணலாம், தப்பு இல்ல. அவங்க தேமுதிகவோ பிரேமலதாவோ இந்த குரு பூஜை சொல்லிக்கிறதுல நமக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லைங்க. அது பொதுவான ஒரு விஷயமா குரு பூஜைன்னு மாத்துறாங்க பாத்தீங்களா? அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. தமிழ்நாட்டு ஏற்கனவே சில தலைவர்களுக்கு நம்ம குரு பூஜையை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அந்த குரு பூஜைக்கு போகலன்னா ஓட்டு போயிடுவோம்னு பயந்துட்டு பல அரசியல் தலைவர்கள் அங்க ஓடுறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் என்னன்னா, விஜயகாந்த் மேல நமக்கு மதிப்பு இருக்கு. விஜயகாந்த் மேல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மதிப்பு இருக்கு. அந்த வாக்கு வங்கி முற்றிலும் கரைந்து போகவில்லை, அது கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு. அந்த ஓட்டு கணக்கை வச்சுட்டு தான் தேமுதிக இப்போ அவங்க கணக்கை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கணக்கு எடுபடுமா? அதற்கு இந்த நினைவு நாளை ஒரு ஒரு சாய்ஸா பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். அந்த இதுல வெற்றி பெறுவாங்களா இல்லையா? இதுல ரொம்ப டெஸ்பிரேட்டா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக தான் ரொம்ப டெஸ்பிரேட்டா தேமுதிக அணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அவங்க அவங்களுக்கு அதிகமான சீட் இல்ல, அதிகமான கட்சிகள் இருக்கிறதால கொடுக்கறதுக்கு சீட் இல்லனால அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு வலைய போட்டு பேசாம இருக்காங்க. மாற்றணும்ன்ற மாதிரி பேசாம இருக்காங்க. தியாவேகாவுக்கு போற மாதிரி ஐடியா தேமுதிக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க ஆக்சுவலா. அதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஓகே, திரு ஜெகதீஸ்வரன், இப்போ தேமுதிக அவர்களோட முடிவு என்ன அப்படின்றத எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த தொகுதி பட்டியல் என்று வெளியானது திரு பிரியன் கூட குறிப்பிட்டாரு. இப்போ அது அவங்கள சோர்வடைய செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது தன்னோட அரசியல் வியூகத்தை மாத்தணும் அப்படின்ற ஒரு உந்துதலாக அது மாறி இருக்குன்னு பார்க்கணுமா? இல்லங்க, நீங்க அரசியல்ல தடித்த வார்த்தைகள் காரணமா ஒரு கூட்டணி அமையாம போயிடுச்சு, இல்ல கூட்டணி முறிஞ்சிருச்சு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா முதல் நாள் நைட்டு வரைக்கும் ஒரு கட்சியும் கட்சி தலைவர்களையும் கண்டபடி பேசிட்டு அடுத்த நாள் காலையில கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் போய் ஹோட்டல்ல கூட்டணி பேசிய கதைகள்லாம் தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால நீங்க அந்த வார்த்தைகள் எதற்காக பிரயோகிக்கப்படுகிறது, இல்ல ஏன் அழிவு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த சீட்டு பத்தாது. இது எல்லாமே இப்போ ராம்கி சொல்லும் போது கூட அவங்க மட்டும் தான் இல்லை, எல்லா கட்சியிலும் இன்னைக்கு வேற அரசியல் தான். இன்னைக்கு வியாபாரமாக மாறி அரசியல் சொல்லும் பொழுது நான் தேர்தல் அரசியல் மிக முக்கியமாக இந்த தேர்தல் காலம் என்பது வியாபார காலமாக மாறிவிட்டது. எல்லாருமே பேரம் பேசுற ஒரு இடத்துக்கு தான் இருக்காங்க. ஏலம் விட்டுற மாதிரி 110 120 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கு அரசியல், ஒட்டுமொத்தமா நகர்ந்துட்டு இருக்கு. இதோட சில நேரம் மக்களுமே பங்குதாரர்களாக தான் இருக்கும். நம்ம ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு மக்கள் போடுறதை நம்ம பார்க்கத்தான் செய்கின்றோம். அப்ப இதுல அவங்கள மட்டும் குறை சொல்வதில் அர்த்தம் கிடையாது. அவங்க தடிச்ச வார்த்தைகள் பேசிட்டாங்க, அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது, அதனால இந்திய கூட்டணிக்குள்ளேயே இன்னைக்கு தேமுதிக போக மாட்டாங்களா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. அவங்க 6 சீட்டு கொடுத்து என்ன முடக்க பாக்குறியா? நான் எதிர்பார்க்கிறது 2 டிஜிட் நான் எதிர்பார்க்கிறேன், 10 சீட்டு. ஓபிஎஸ் சொல்றாரு 3 சீட்டு கொடுத்து எங்களை முடக்க பாக்குறீங்க, நான் தினகரன் 6 சீட்டு கொடுத்து முடக்க பாக்குறேன். எல்லோரும் சொல்வது என்ன கேட்டீங்கன்னா, எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு 10 சீட்டு, என்னோட பேரம் என்பது நான் 6ல இருந்து 10க்கு வரணும்னு நினைக்கிறேன். அதற்கு நான் பேசாம அமைதியாவே இருந்துட்டேன்னா நினைச்சு சரி பரவாயில்ல, நம்ம ஃபீலர்ஸ் விட்டு பார்த்தோம், 6 போதும் போல இருக்கு, அவங்களுக்கு 6 பேர் தான் இங்க ஆள் இருக்காங்க போல இருக்கு, இல்ல 3 தான் இங்க ஆள் இருக்கு போல இருக்கு அப்படின்னு ஒரு நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக சொல்லுகின்ற வார்த்தைகள். அதே நேரத்துல தேமுதிக எல்லா கட்சியோட முயற்சி செய்வார்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க திமுக பக்கமும் அவர்களுக்கான தேவை இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா, திமுக இன்னைக்கு ஒருவேளை இந்த எலெக்ஷன்ஸ் ரொம்ப க்ளோஸ்லி